இந்தியாவிலே முதல்ல பயோஸ்பியர்னு அறிவிக்கப்படுது பார்த்திங்கன்னா நம்மளோட நீலகிரி பயோஸ்பியர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பயோஸ்பியர் இருக்குது. சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சேஷாசலம் பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அது வந்து திருமலா மலையில் இருக்குது. பயோஸ்பியர்னால் முதல்ல என்னன்னு சொன்னால், பயோஸ்பியருக்குள்ளே பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க் இருக்கும், வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் வந்து பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. பயோஸ்பியர்லேயே பார்த்திங்கன்னா சில ஏரியா வந்து கோர் ஏரியான்னு சொல்லுவாங்க, பஃபர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ பயோஸ்பியரில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் பார்க்கும் இருக்கும், வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இருக்கும். அப்படின்னா கோர் ஏரியான்னு சொன்னால் அங்கே மனிதனோட நடமாட்டமே இருக்கக்கூடாது, மனிதனோட எந்த வித செயல்களுமே வந்து கோர் ஏரியாவில் பண்ணக்கூடாது. அதாவது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மரங்களும் அதுக்கப்புறம் விலங்குகள் மட்டுமே இருக்கிற ஏரியா தான் கோர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதே பஃபர் ஏரியான்னு பார்த்திங்கன்னா சில ஏரியா பார்த்திங்கன்னா மனிதர்களோட நடமாட்டம், அவங்களுக்கான தேவையான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கலாம், தேவையான பொருட்களை அதுலேருந்து எடுத்துக்கலாம். அங்கே தான் பஃபர் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதேமாரி பயோஸ்பியரில் பார்த்திங்கன்னா நிறைய நேஷ்னல் பார்க்கும் இருக்கும், வைல்ட் லைஃப் சேஞ்சுரியும் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா பயோஸ்பியரில் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டைப்ஸும் வாழ்வாங்க. ஸோ பயோஸ்பியர் பார்த்திங்கன்னா முதல்ல இந்தியாவில் அறிவிக்கப்பட்டது நீலகிரி பயோஸ்பியர்.